गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मं तस्मै ஸ்ரீ குருவே நமக. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம நோய் இல்லாமல் வாழணுன்னா முதல்ல மனசில் எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் மன உளைச்சல் இல்லாமல் வாழும் பொழுது தான் நமக்கு நோய் இல்லாத ஒரு உடல்நிலை நமக்கு கிடைக்கும். அப்போ மனசு தான் முழுசாக நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கு. எல்லாமே நம்ம நினைக்கிறதுனால தான் எல்லாத்துக்குமே நம்ம கஷ்டப்படுறோம். ஏன்னா எதுவுமே நம்ம இல்லை, பரபிரம்மம் தான் எல்லாமே. அவர் நமக்குள்ளே இருந்து என்னெல்லாம் சொல்கிறாரோ அதுதான் நம்ம பேசுகிறோம். பிரெயினாக இருக்கிறது இறைவன் தான். அவங்க தான் என்னெல்லாம் பேசணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க, நம்ம வாய் பேசுது. ஆனால் நம்மன்னு நினைக்கிறோம். நம்மங்கிறது இந்த உடலை நம்மன்னு சொல்ல முடியுமா, இல்லை இந்த உயிரை நம்மன்னு சொல்ல முடியுமா? உடலுக்குள்ள உயிர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த உடல் மட்டும் இருந்ததுன்னா அது எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். அதை நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறதில்ல. அதுக்குண்டான பயிற்சியை நம்ம செய்யணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம கிடைக்கணும்னா அதுக்குண்டான பயிற்சியை நம்ம செய்யணும். நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு சாமிகிட்ட விளக்கேற்றி வச்சு, உங்களுக்கு எந்த தெய்வத்தின் மேலே ரொம்ப பிரியம் இருக்கோ அதுக்குண்டான மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு உட்காந்து அப்படியே நீங்கள் தியானம் பண்ணலாம். கீழே பாய் போட்டு நேராக படுத்தும் தியானம் பண்ணலாம். மூல மந்திரம் சொல்லி அப்படியே படுத்து தியானம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளும் டெய்லி நீங்கள் பண்ணணும். 21 நாள் தொடர்ந்து பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னால் முதல் பட்டம் என்ன பண்ணணும்னா, நம்ம மனசுக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் காலி பண்ணி மனசை ப்ளைனாக வச்சுக்கணும். எப்படின்னா, நமக்குள்ளார யார் மேலேயாவது கோபம் இருக்கலாம், யாரையாவது நம்ம திட்டிருக்கலாம், யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. மானசீகமாவது மன்னிப்பு கேட்டுக்கோங்க. அதே மாதிரி யாராவது உங்களை மனசு புண்படும்படியாக பேசியிருந்தாலும் அவங்களையும் மனசார மன்னிச்சிடுங்க. உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. அம்மா அப்பாவை, உங்கள் முன்னோர்கள் எல்லாத்தையும் மனசில் நினச்சி நல்லா வேண்டிக்கோங்க. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு முழு மனதோட நீங்கள் அடுத்த படிக்கு போகணும். அடுத்த படி என்னென்னா, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது. நீங்கள் எந்த தெய்வத்தின் மேலே, உங்களுக்கு முருகன் மேலேன்னா முருகனுக்குன்னு ஒரு மந்திரம், ஓம் நமோ குமாராய நமக, ஓம் நமோ குமாராய நமக அப்படிங்கிற மந்திரம் சொல்லலாம். இல்லை பிள்ளையார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. எல்லாருமே தெய்வீக நிலை அடையணும். எல்லோரும் வெற்றியாளராக வாழணும். நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கணும். நல்ல ஐஸ்வர்யத்தோடு வாழணுன்னா நிச்சயமாக எல்லாருமே ஒரு குரு இருக்கணுங்க. குரு இருந்தால் தான் நீங்கள் அதை எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போய் படித்து தானே நம்ம ஒவ்வொரு வகுப்பும் போகிறோம். அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம உலகத்தில் நல்ல உயர்நிலை அடையிறதுக்கு ஒரு குரு நிச்சயமாக வேணும். அந்த குருவின் அருளால் தான் எல்லாவற்றையுமே நமக்குள்ளேருந்து கொண்டு வருவாங்க. நமக்குள்ளே இருக்க ஆன்மீக சக்தி அவங்க கொண்டு நம்மளை அவங்க நிலைக்கு நம்மளை கொண்டு வருவாங்க. அதுக்கு குரு ரொம்ப முக்கியம். நீங்கள் குருவின் அருளாலையும் அம்மா அப்பா உங்கள் முன்னோர்கள் அருளாலையும் நீங்கள் இந்த பிரார்த்தனையை செய்யுங்க. ஒரே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அந்த பிரார்த்தனை முடியறதுக்கு நீங்கள் நல்லா ப்ரே பண்ணுங்கள், மந்திர ஜபம் பண்ணுங்கள். எப்போயுமே எல்லாமே ஒரே டைமாக இருக்கணும். நீங்கள் விடிகாத்தால் 3:30 மணிக்கு எழுந்திருக்கலாம். 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் இதை ப்ரேயர் பண்ணுங்கள். மனசு ஒரு நிலைப்படும். ஏன்னா எல்லாரோட மனசுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஆத்திரம், பொறாமை, எரிச்சல், கோபம், வேகம், வெறுப்பு எல்லாமே நிறைந்தது தான் மனித வாழ்க்கை. இந்த பூலோகத்தில் யாரெல்லாம் இருக்குமோ எல்லாருக்குமே இது இருக்குது. ஆனால் நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கோங்கிறத நம்மளை நம்ம பார்க்கணும். நம்மளை நம்ம பார்க்கும் பொழுது தான் ஒன்று ஒன்றா நம்மக்கிட்ட இருக்க என்னென்ன இருக்குது, இதை எல்லாமே எப்படி நம்ம சரி பண்ணணும், இது ஏன் நமக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நம்மன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது தான் இது ஆத்திரம் வர்றது, கோபம் வர்றது, எரிச்சல் வர்றது, வேகம் வர்றது, வெறுப்பு வர்றது எல்லாமே நான் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு வருது. இங்கே நம்மளே இல்லை, எல்லாமே இறைவன். அவனன்றி ஓரணுவும் அசையாது. எய்தவனிற்கு அம்பொய்ந் ஓதேன்.
இப்போ கணவனை வந்து மனைவி ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லை மனைவியை வந்து கணவன் ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லை பிள்ளைங்கள அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம், இல்லை பிள்ளைங்க அம்மா அப்பாவை ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் அதில் என்ன உண்மை இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம மேலே தவறு இருந்தால், ஆமாங்க தெரியாமல் பண்ணிட்டேங்க, நான் அடுத்த தடவை இதை சரி பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆமாங்க தப்பு தான் என் மேலே அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறதுக்கே முதல்ல நம்ம வந்து தயாராக இருக்கணும். ஆனால் நம்ம மனசு என்ன தெரியுங்களா செய்யும், இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி தான் தோணும். நம்ம எல்லாருக்குமே, இந்த பூமியில் இருக்க எல்லாருக்கும் அப்படி தான் தோணும். ஆனால் அன்பு நிறைந்து அருள் நிறைந்து இருக்கும் பொழுது, ஆமாங்க என் மேலே தான் தப்பு, இது தெரியாமல் பண்ணிட்டேன், அடுத்த தடவை சரி பண்ணிக்கலாங்க அப்படிங்கிறது நம்ம அன்பும் அருளும் நிறைந்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஒரே ஒரு பயிற்சி மட்டும் 21 நாள் பண்ணுங்க. விடிகாலம் எழுந்துருங்க. படுக்கும்போது பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்க. விடிகாலம் 3:30 மணிக்கு நான் எழுந்திருக்கணும், சாமி கும்பிடணும், நான் இந்த ப்ரேயரை வைக்கணும், எனக்கு வெற்றி ஒவ்வொருத்தருமே வெற்றியாளராக இந்த பூமியில் வாழ முடியும். நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி போகணும். அது ஒவ்வொரு படி தான். நம்ம குழந்தையாக பிறக்கிறது, நமக்கு என்ன நம்மளோட பூமியில் நமக்கு என்ன நடக்கணுமோ, நம்ம ஆன்மாவாக இருக்கும் பொழுதே அது எல்லாமே பிரம்மா நமக்கு எழுதி தான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு தான் நம்ம கீழே வராங்க. இப்போது இந்த நேரத்தில் நான் இதை பேசணுங்கிறது ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி எழுதி தான் என்னை அனுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ நான் இதை செய்ய முடியுது, இல்லைன்னா செய்ய முடியாது. அதே மாதிரி எந்தெந்த காலத்தில் நமக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஏன் பொறாமை பண்ணோம் இன்னொருத்தரை பார்த்து? நமக்குன்னு ஒரு வாழ்க்கை நிர்ணயமாகி இருக்குது, அதன்படி தான் நமக்கு நடக்கும். அதுக்குண்டான முயற்சியை 100% நம்ம போடணும். அது நம்ம போட்டிருக்கோமா, நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோபம் வராது, வெறுப்பு வராது, எரிச்சல் வராது, பொறாமை வராது. இது எல்லாத்துக்குமே பேசிக்காக நம்ம அன்பும் அருளும் நிறைஞ்சவங்களாக இருக்கணும். அன்பே வடிவமானவர் இறைவன் தான். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பும் சிவமும் ஒன்றென யாரும் அறிவிலார், அன்பும் சிவமும் ஒன்றென அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இது ஒன்று நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க, அதனோட விளக்கம் உங்களுக்கே தெரியும். நான் வந்து அடுத்த எபிசோடில் உங்களுக்கு அது என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லா வகையிலும் சிறப்பாகவும் வெற்றியாளராகவும் நீங்கள் நினச்சது நடக்கணும். உறவுமுறைகள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும். உறவுமுறைகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் நமக்கு வெற்றியே கிடைக்குங்க. இந்த உறவுமுறைகள்லாம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத நான் அடுத்தபடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கங்க.